நம்மோடு இருப்பவர் அநேகர். பிரைஸ் தி லார்ட். எலிசா அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். 2 ராஜாக்கள் அரசர்கள் 6:16. இறைவாக்கினர் எலிசாவை பிடிப்பதற்காக சீரியா அரசன் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். எலிசா குடியிருந்த தோத்தான் பட்டணத்தை சுற்றிலும் இவைகள் நிரம்பி இருந்ததை கண்டவுடன் எலிசாவின் வேலைக்காரன் பயந்து, ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று எலிசாவை நோக்கி கதறுகிறான். அப்பொழுதுதான் எலிசா இந்த இறை வார்த்தைகளை கூறுகிறார். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவரிடம், ஆண்டவரே, இந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தருளும் என்று வேண்டிய பொழுது வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டு அவன் எலிசா இருந்த இடம் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிரம்பி இருப்பதை கண்டான் என நாம் இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, எலிசாவின் வேலைக்காரன் மாம்சீக கண்களினால் பார்த்தது உலக பிரகாரமான எதிர்ப்புகள், மனிதர்கள், ஆயுதங்கள். அதனால் வந்தது பயம். ஆனால் எலிசா விசுவாச கண்களினால் பார்த்தது அற்புத அக்கினிமயமான குதிரைகள். அதனால் கிடைத்தது ஆண்டவரின் பாதுகாப்பு. கண்ணுக்கு புலப்பட்டவைகளை நம்பினவன் பயந்தான். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத தெரியாதவைகளை நம்பினவன் பாதுகாப்பை பெற்றான். உலக எதிரிகளை பார்த்து பயந்தவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஆனால் பரலோக ஆண்டவரை நோக்கியவனுக்கு கிடைத்தது பரலோக அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். என்ன அருமையான படிப்பினை! இதைத்தான் புனித பவுலும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில், நாங்கள் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம், காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை என்று கூறுகிறார். ஆம், ஆண்டவரின் புனித இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு எதிராக எவ்வளவு பேர் வந்தாலும், எவ்வளவு நாவுகள் நம்மை அநியாயமாக குற்றம் சாட்டினாலும், நாம் உயர்வை தடுக்க முற்பட்டாலும், நாமும் நம் குடும்பமும் அழிவை சந்திக்க குழி தோண்டினாலும், அனைத்திற்கும் மேலாக சாத்தான் நம்மை அவன் வலையில் விழுத்தாட்ட கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தாலும், அன்பானவர்களே, என்று நாம் ஆண்டவரிடம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்கி அவரின் பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ, அன்றே நம் கண்களுக்கு தெரியாமலேயே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும், அதாவது நம் கால்கள் கல்லில் இடராதபடி பாதுகாக்கும் தேவ தூதர்களும் நமக்குண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் மேலுள்ள பக்தி வைராக்கியமுள்ள ஒரு மனிதன் செங்குத்தான மலையின் மீது ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது கல் தடுக்கி கீழே விழுகின்றார். பாதாளத்தை நோக்கி அவர் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு மரக்கிளை தடுத்து அதில் மாட்டிக்கொள்கிறார். கீழே கிடுகிடு பாதாளம். மரக்கிளையில் ஒரு பாம்பு இவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, காப்பாற்றும் என்று கதறிய பொழுது ஆண்டவர் கீழே குதி என்கிறார். அவர் பாதாளத்தை பார்க்கவில்லை, ஆண்டவரின் பேச்சை நம்பினார். மரக்கிளையிலிருந்து தன் கையை எடுத்தார். என்ன ஆச்சரியம்! அவரது கண்களுக்கு தெரியாத சினிமா ஷூட்டிங்கிற்காக விரித்து வைக்கப்பட்டிருந்த வலையில் போய் விழுந்தார். ஒரு அடியும் படாமல் தப்பித்து கொண்டார். ஆம், அன்று எலிசாவிற்கு அக்கினி ரதங்கள், இன்று இந்த மனிதனுக்கு வலை. நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பாதுகாப்பை தர வல்லவர் நம் ஆண்டவர். அவரது வழிகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பு மட்டும் நிச்சயம் உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? நம் மாம்சீக கண்களுக்கு தெரியாத, ஆனால் விசுவாச கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய பாதுகாப்பு. அதனால்தான் தாவீது திருப்பாடல் 125:2 எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் என நம்பிக்கையோடு பாடுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் தனியாய் இருப்பதில்லை. சர்வ வல்லவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம் மனதில் இருக்கிறார். மனதில் ஏற்படும் பயத்தை, கண்களில் காணும் பயத்தை நீக்கி உலகம் அச்சுறுத்தும் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார் என்று அவரை மட்டும் நம்புவோம். நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். பயப்படாதே என்ற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களது பயத்தை நீக்கி உமது வல்லமையையும் அற்புதத்தையும் காணக்கூடிய விசுவாச கண்களை மட்டும் எங்களுக்கு தர வேண்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது பாதப்பிடியை பிடித்து கொண்டு நாங்கள் எழவும், ஒவ்வொரு நாள் இரவிலும் உம்மை துதித்து கொண்டே நாங்கள் படுக்கைக்கு செல்லவும் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.